கதையின் ஆரம்பத்தில் முத்துவை ரோகிணி கொலை பண்ண பார்த்த விஷயம் மீனாவின் தோழிகளுக்கு தெரிந்து அவர்கள் ரோகிணியை கடத்தி கொண்டு போய் தர்ம அடி கொடுத்திருக்கின்றனர். அதாவது ஆரம்பத்தில் சத்யா மீனாவின் தோழிகள் எல்லோரிடமும் வீட்டில் நடந்த விஷயம் எல்லாவற்றையும் சொல்கிறார். ரோகிணி இதுவரைக்கும் அண்ணாமலை வீட்டிற்குள் செய்த சூழ்ச்சிகள், முத்துவின் கார் வயரை கட் பண்ணி விட்டு அவரை கொலை பண்ண பார்த்தது, அப்புறம் அவருடைய செல்போனை திருடி தன்னுடைய வீடியோவை லீக் பண்ணியது, வீட்டில் இருந்து பணத்தை திருடியது என எல்லா உண்மைகளையும் சொல்கிறார். அப்போது மீனாவின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் முத்து அண்ணனை எப்படி அவ கொலை பண்ண பார்ப்பா, அவளை ஒரு வழி பண்ணணும் என்று சொல்ல, அதற்கு மீனா, விடுங்க, இது மட்டுமா பண்ணுனா, அம்மாவோட கடையையும் காலி பண்ணுனது அவதான் என்று புலம்புகிறார். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கோபத்தில் உச்சிக்கு போய் ரோகிணியை ஏதாவது பண்ண வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். அதைத் தொடர்ந்து ரோகிணியின் அம்மா கிறிஷை ஸ்கூலில் விட்டு விடு என்று சொல்கிறார். அதற்கு ரோகிணியும் சரி என்று கிளம்பும்போது அவருக்கு ஒரு மெயில் வருகிறது. அதை பார்க்கும்போது மனோஜ் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அதை பார்த்து ரோகிணி அதிர்ச்சி அடைய அவருடைய அம்மா அழுது கொண்டிருக்கிறார். நான் உனக்கு பார்த்து வச்ச வாழ்க்கையும் நல்லா இல்லை, இப்ப நீயே அமைச்சுக்கிட்ட வாழ்க்கையும் இல்லாமல் போச்சு என்று சொல்கிறார். அதற்கு ரோகிணி, என்னுடைய வாழ்க்கையை விடமாட்டேன், எப்படியாவது மனோஜை என்கிட்ட வர வைப்பேன் என்று சபதம் போடுகிறார். அதைத் தொடர்ந்து கிறிஷை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகிறார். அப்போது ஸ்கூலுக்கு வந்த கிறிஷ், நாம எப்போ அம்மா மீனா ஆன்டி வீட்டுக்கு போவோம் என்று கேட்க, அதற்கு ரோகிணி, அது மீனா ஆன்டி வீடு இல்ல, நம்முடைய வீடும் தான், இல்லனா டாடி நம்ம கூட வந்துருவாரு, நீ எதையும் யோசிக்காம நல்லா படிக்கணும் என்று சொல்லி கிறிஷை அனுப்பி வைக்கிறார். அப்போது அங்கு வந்த மீனாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் முத்து அண்ணனை கொல்ல பார்த்த வண்டியில் ஏறு என்று மிரட்டுகின்றனர். அத்தோடு நாங்க உங்க வீட்டுக்கு வரும்போது எங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தின, ஆனால் நீ உன் புருஷனை ஏமாத்திட்டு இருந்திருக்கிற, ஏமாற்றுக்காரி என்று சொல்ல ரோகிணி கோபப்பட்டு திட்டுகிறார். ஆனால் மீனாவின் தோழிகள் ரோகிணியை அடிக்க பாய்ந்து மிரட்டி வண்டியில் ஏற்றி போகின்றனர். போகிற வழியில் ரோகிணியை எல்லோரும் சேர்ந்து போட்டு அடிக்கின்றனர். பிறகு முத்து கார் செட்டுக்கு கொண்டு போகின்றனர். இடக்கிடையில் முத்துவுக்கு போன் செய்து மீனாவையும் அதே இடத்திற்கு வர சொல்கின்றனர். இதனால் முத்துவும் மீனாவும் என்ன விஷயமாய் இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றனர். அப்போது ரோகிணியை அங்கு கூட்டிக் கொண்டு வர அதை பார்த்து மீனாவும் முத்துவும் அதிர்ச்சியாகி, ஏன் இப்படி பண்ணினீங்க என்று கேட்கின்றனர். அதற்கு மீனாவின் தோழிகள், உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணவங்களை நாங்க சும்மா விடமாட்டோம் என்று ரோகிணியை மன்னிப்பு கேட்க சொல்கின்றனர். அடுத்ததாக கார் செட்டுக்கு வந்த முருகனும் வித்யாவும், நாங்க அறுபடை வீட்டுக்கு போகிறோம், செய்த பாவத்தை கழிக்கப் போகிறோம் என்று சொல்கின்றனர். உடனே முத்து, அவ செஞ்ச பாவத்துக்கு நீ என்ன பண்ணுவ, சரி பார்த்து போயிட்டு வா என்று அனுப்பி வைக்கிறார். மறுபக்கத்தில் அடிவாங்கிய கையோடு மனோஜை பார்க்க போகும் ரோகிணி மனோஜின் மனதை மாற்ற பார்க்கிறார். ஆனால் மனோஜ் எதற்கும் மனம் இறங்காதவனாய் பேசிக் கொண்டிருக்கிறார். முத்துவும் மீனாவும் தான் என்னை அடிச்சாங்க என்று மீண்டும் பொய் சொல்லி அழுகிறார். அதற்கு மனோஜ், நீ என் தம்பியை கொல்ல பார்த்திருக்கிற, உனக்கு எப்படி அந்த அளவுக்கு மனசு வந்துச்சு, எனக்கு அவனை பிடிக்காது, ஆனா அவன் சாகனம்னு நினைச்சதே கிடையாது, நீ இனிமேல் என் வாழ்க்கையில் வராத, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னா நானும் சேர்ந்து அடிச்சிடுவேன், போயிரு என்று விரட்டி விடுகிறார். அடுத்ததாக மனோஜ் வீட்டிற்கு வந்து நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னதும் அண்ணாமலை கோபத்தில் இருக்கிறார். அப்போது முத்து மீனா வர அவர்களை திட்டுகின்றார். கடைசியில் முத்துவும் மீனாவும் அதற்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கின்றனர். இவ்வளவு நடந்தும் இப்படி பொய் சொல்லிட்டு அலைகிறா என்று திட்டிக் கொண்டிருக்கின்றனர். அதற்கு விஜயா, நீங்க அடிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, உங்கள் ஆட்களை வைத்து அடித்திருக்கீங்க, அது சரி, ஆனா எனக்கும் தெரிஞ்சிருந்தான் நானும் சேர்ந்து அடித்திருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படியாக எபிசோடு நிறைவடைகிறது. அதாவது தீய எண்ணம் ஒரு நாள் வெளிச்சம் பார்க்கும், அந்த வெளிச்சமே இன்று ரோகிணியின் முகம் என்ற வார்த்தைக்கு சரியான உதாரணமாக இன்றைய சிறகடிக்க ஆசை எபிசோடு அமைந்தது. இதுவரை திரைக்கு பின்னால் மறைந்திருந்த உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளியில் வந்த விதம் பார்வையாளர்களின் மனதை ஆழமாக தொட்டது. அதாவது இந்த எபிசோடு தொடங்கியதுமே ஒரு கனமான சூழ்நிலை. சத்யா மீனாவின் தோள்களிடம் நடந்த அனைத்தையும் தெளிவாக சொல்லும் காட்சிக்கு வலுவான அடித்தளமாக அமைந்தது. சூழ்ச்சி செய்தவன் எப்போதும் தப்ப முடியாது என்ற கருத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ரோகிணி செய்த ஒவ்வொரு தவறும் பட்டியலாக முன்வைக்கப்பட்டது.
முத்துவின் காரை சேதப்படுத்தியது, கொலை முயற்சி, செல்போன் திருட்டு, பணம் கொள்ளை எல்லாமே சேர்ந்து ரோகிணியின் கதாபாத்திரத்தை முழுமையாக எதிர்மறையாக மாற்றியது. மீனாவின் தோழிகள் காட்டும் கோபம் வெறும் ஆத்திரமாக இல்லாமல் ஒரு நியாய கோபமாகவே வெளிப்பட்டது. ஒரு நல்ல மனுஷனை சும்மா விடக்கூடாது என்ற அவர்களின் வசனம் பார்வையாளர்களின் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் மீனா பேசும்போது வரும் வழி மிகுந்த வார்த்தைகள், அவன் என் வாழ்க்கை மட்டும் இல்லை, என் அம்மாவின் வாழ்க்கையையும் அவள் சிதைத்துட்டா. இந்த வசனம் ஒரு பெண்ணின் உள்ளார்ந்த வேதனையை அழுத்தமாக காட்டியது. ரோகிணியின் அம்மா வரும் காட்சிகள் எபிசோட்டின் மிக முக்கியமான உணர்ச்சி பகுதிகளில் ஒன்று. உனக்காக பார்த்து வச்ச வாழ்க்கையும் போயிடுத்து, நீயே கட்டிக்கிட்ட வாழ்க்கையும் குலைஞ்சிடுச்சே என்று அவர் அழும் காட்சி ரோகிணியின் தவறுகள் அவளையே மட்டும் அல்ல, அவளை சுற்றியிருப்பவர்களையும் எவ்வளவு பாதித்துள்ளன என்பதை உணர்த்தியது. ஆனால் அந்த அழுகையிலும் கூட ரோகிணியின் மனம் மாறவில்லை. என் வாழ்க்கையை நான் விடமாட்டேன், மனோஜ் எப்படியாவது என்கிட்ட கொண்டு வருவேன் என்ற அவளின் சபதம் அவள் எவ்வளவு பிடிவாதமானவள் என்பதையும் திருந்துவதற்கான வாய்ப்பே அவளே தள்ளி வைப்பதையும் காட்டியது. இது பார்வையாளர்களுக்கு ஒரு எரிச்சலையும் அதே நேரத்தில் கதையின் மீது அதிக ஆர்வத்தையும் ஏற்படுத்தியது. கிரிஷ் காட்சி சிறியதாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய உணர்ச்சி ஒளிந்திருந்தது. மீனா ஆன்டி வீடு நம்ம வீடுதான் என்று ரோகிணி சொல்வது அவளின் ஆசையை காட்டிலும் அந்த ஆசையின் அடிப்படையில் இருக்கும் சுயநலமும் வெளிப்பட்டது. அதாவது குழந்தையை வைத்து உணர்ச்சி நாடகம் ஆடுகிறாள் என்ற எண்ணம் பார்வையாளர்களுக்கு வந்திருக்கும். அதற்கு பிறகு கடத்தல் காட்சி எபிசோடின் உச்சம். மீனாவின் தோழிகள் ரோகிணியை எதிர்கொள்ளும் விதம், அவர்கள் பேசும் கடுமையான வார்த்தைகள், உன் புருஷனை ஏமாத்திட்டு இன்னொருத்தன உயிரை வாங்க நினைச்ச உன்னை என்ன சொல்ல, இந்த வசனம் ரோகிணியின் ஒட்டுமொத்த குணத்தையும் ஒரே வரியில் சொல்லிவிட்டது. அடிதடி காட்சிகள் அதிகமாக இல்லாமல் தேவையான அளவுக்கு மட்டும் வைத்தது இந்த எபிசோடின் பலமாக அமைந்தது. முத்து மீனா கார் செட்டுக்கு வரும்போது அவர்கள் காட்டும் அதிர்ச்சி மிக இயல்பாக இருந்தது. இப்படியெல்லாம் பண்ணணுமா, சட்டம் இருக்கே என்று முத்து கேட்கும்போது அவர் ஒரு நல்ல மனிதனாகவும் நியாயத்தை நம்புகிறவராகவும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டார். ஆனால் அதே நேரத்தில் மீனாவின் தோழிகள் பேசும் உங்களை கொல்ல நினைச்சவளை நாங்கள் மன்னிக்க மாட்டோம் என்ற வார்த்தைகள் சாதாரண மனிதனின் உணர்ச்சியை பிரதிபலித்தது. முருகன் வித்யா பாவம் கழிக்கப் போகிறோம் என்று சொல்லி போவது கதையின் ஒரு சிறிய ஆன்மீக கோணத்தை சேர்த்தது. அதற்கு முத்து சொல்வது, அவ செஞ்ச பாவத்துக்கு நீ என்ன பண்ணுவ? இந்த வசனம் பார்வையாளர்களையும் சிந்திக்க வைத்தது. பாவத்திற்கு தண்டனை தேவையா அல்லது திருத்தம் தேவையா என்ற கேள்வி இங்கே எழுந்தது. மனோஜ் ரோகிணி சந்திப்பு இந்த எபிசோடின் மற்றொரு முக்கிய திருப்புமுனை. ரோகிணி மீண்டும் பொய் சொல்லி அழும் காட்சி அவள் திருந்த மாட்டாள் என்பதற்கான உறுதியான சான்றாக அமைந்தது. மனோஜ் பேசும் வார்த்தைகள் மிகவும் அழுத்தமானவை. எனக்கு என் தம்பி பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவன் சாகணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் கீழே இறங்கவில்லை. இந்த ஒரு வசனம் மனோஜின் மனிதத்தன்மையும் அவன் உள்ளார்ந்த நியாய உணர்வையும் வெளிப்படுத்தியது. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்னா நானே அடிச்சிடுவேன் போயிரு என்று சொன்ன மனோஜ் ரோகிணியை விரட்டும் காட்சி பார்வையாளர்களுக்கு ஒரு விதமான திருப்தியை கொடுத்தது. இது ரோகிணிக்கு கிடைத்த முதல் உண்மையான மறுப்பாகவும் இருந்தது. கடைசியாக அண்ணாமலை வீட்டில் நடக்கும் காட்சி குடும்ப நாடகத்தின் உண்மை முகத்தை காட்டியது. முத்து மீனா மீது சந்தேகம், அவர்களை திட்டும் வார்த்தைகள் எல்லாமே ஒரு தவறான புரிதலின் விளைவாக இருந்தது. அதில் விஜயா பேசும் வசனம் எபிசோட்டின் முக்கிய ரிவர்ஸ் பஞ்ச். நீங்க அடிக்கலைனாலும் பரவாயில்ல, உங்க ஆட்களை வைத்து அடிச்சிருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சிருந்தா நானும் சேர்ந்து அடிச்சிருப்பேன். இந்த வசனம் பார்வையாளர்களுக்கு சிரிப்பையும் அதே நேரத்தில் கோபத்தையும் ஏற்படுத்தியது. மொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் இன்றைய எபிசோடு வெறும் கதையை நகர்த்தவில்லை, ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் குணத்தையும் ஆழமாக வெளிப்படுத்தியது. பொய் எவ்வளவு நாளும் ஓடாது, தவறு செய்தவன் ஒரு நாள் தனியாக நிற்கத்தான் வேண்டும் என்ற கருத்துக்களை அழுத்தமாக பதிவு செய்த ஒரு எபிசோடாக அமைந்தது. அடுத்த எபிசோட்டில் குடும்பத்தின் சந்தேகம் தெளிவாகுமா? ரோகிணி தனது தவறுகளை உணருவாளா அல்லது இன்னும் பெரிய சூழ்ச்சியை தொடங்குவாளா என்ற கேள்விகளோடு இன்றைய எபிசோடு பார்வையாளர்களின் ஆர்வத்தின் உச்சத்தில் விட்டு செல்கிறது.